ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நின்னா வரி, உட்கார்ந்தா வரி, ஓர்னா வரி, வீட்டில் படுத்தால வரி, அப்படிதான் வரி போடுகின்ற ஒரு கொடுமையான அரசாங்கம் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அது ஆளுகின்ற ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். சொத்து வரி, மின்சார கட்டணம் ஒரு பக்கம் 3 முறை உயர்த்தியாச்சு, பால் விலை உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு. வீடை ஏதோ ஏழை அவர்களுக்கு ஒரு சின்ன இடம் வாங்கினா கூட அந்த இடத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏற்றி விட்டாங்க. சரி, அது மட்டும் இல்ல, அவன் ஒரு கட்டிடம் கட்டணும்னு நினைச்சா அந்த கட்டிடத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்டிட வரைபடத்துக்கு அதே போல அப்ரூவலுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மடங்கு அந்த கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதிகப்படுத்தி இன்னைக்கு அரசு கருவூலத்தை மக்களை துன்புறுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி அரசு கருவூலத்தை நிரப்புகின்ற ஒரு வேலையை தான் இன்றைக்கு செய்கிறார் ஒழிய கமிட்டி போட்டாங்க. அது எக்கனாமிஸ்ட் குழு, அதாவது ஒரு பொருளாதார வல்லுநர் குழு. அந்த பொருளாதார வல்லுநர் குழு போட்டு என்ன அந்த பொருளாதார வல்லுநர் குழு பெருசா அறிக்கை கொடுத்தாங்க, அவங்களுக்கு தண்ட செலவு தான். கிட்டத்தட்ட பார்த்தா அவங்களுக்கு அரசு அந்த அலவன்ஸ், அவங்களுக்கு மற்ற அமெனிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்த ஒரு தண்ட செலவான ஒழிய அவங்க ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்ற வகையில் எந்த விவசாயம் கொடுத்தாங்களா? அந்த கமிட்டி ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி, அதாவது அந்த கமிட்டி அரசு, அதாவது கமிட்டி அரசு, இது பேரே பார்த்தா இந்த விடியாத அரசு ஒரு கமிட்டி அரசு என்றுதான் நான் இந்த நேரத்தில் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன எதுல வருமானத்தை உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சரக்குல தான் வருமானம் அதிகமா இருக்கு. சரக்குல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 கோடி இருந்த வருமானம் இன்னைக்கு 52,000 கோடி அதிகப்படுத்திருக்காங்கன்னா அப்ப ஒரே சாதனை இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு, குடிக்கிறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி பண்ணிருக்கு. குடிச்சிட்டே இரு, காலையில குடி, மதியானம் குடி, சாயந்தரம் குடி, அரசாங்க கருவூலத்துக்கு உன் பணம் வந்துனே இருக்கணும், நீ கொடுக்கிற பணத்துலதான் 1000 ரூபாய் நான் மகளிருக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறதோ நம்ம வரி செலுத்துற பணத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் என்னமோ பெருசா 10,000 ரூபாய் கொடுத்தா மாதிரி பீப்பிடுது. அதனால மக்கள் இதை உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு விலைவாசி தக்காளி பார்த்தா 120 ரூபாய் இன்னைக்கு கிலோ. இன்னைக்கு அதை கட்டுப்படுங்க. மழைக்காலத்தில் அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு சாலைகள் குண்டு குழியுமாக இருக்கு. எந்த விதமான அளவுக்கு அந்த குண்டு குழி சரி பண்ணி ஒரு சாலை போடுறதுக்கு வக்கில்ல. இன்னைக்கு பார்த்தா கார்பரேஷன் தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு மெரினா பீச்ல இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது. 5 பேர் இறந்து அதற்கு கூட ஒரு இன்னும் அந்த மன வருத்தம், ஒரு கஷ்டம், ஒரு மன துக்கம், ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது மெரினாவில். நூற்றுக்கணக்கான மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்ன பாட்டு தெரியுமா? பார்க்கு திறந்து வச்சுட்டு அவங்க அப்பா பேர்ல இருக்கிற பார்க்கு திறந்து வச்சுட்டு எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா பேர் தான். கருணாநிதி நூற்றாண்டு விழா மண்டபம், கருணாநிதி பூங்கா, கருணாநிதி பாத்ரூம், கருணாநிதி டாய்லெட்டு, கருணாநிதி யூரின் போற இடம், இதுக்கெல்லாம் எல்லாம் டாய்லெட்டு கூட அந்த மாதிரி ஒரு மேனியா. ஒவ்வொருத்தரும் சில மேனியா இருக்கும், அதாவது டிஃபரெண்ட் மேனியா. சில பேர் பார்த்தா தூங்குறதே ஒரு மேனியா இருக்கும். அந்த ஒரு மேனியா அந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. அதே போல ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அப்பா மேல பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்கு உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து எடுத்து நீ செலவி, உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து எடுத்து நீ நூற்றாண்டு விழா கட்டணம் கட்டு, உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து நீ எல்லாம் பேரவி. அரசாங்க பணத்துல எந்த பார்க் எங்க போனாலும் சரி, நேற்று கூட சென்னை பார்க்க கூடாது, 5 மூஞ்சி இருக்குது. கருணாநிதி மூஞ்சி ஏற்கனவே தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கின மூஞ்சிகள். இந்த மூஞ்சி திரு மு.க. ஸ்டாலின் இப்ப அந்த மூஞ்சி வச்சு இன்னைக்கு பார்த்தா நாடு உருப்படுமா? இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு இன்னைக்கு ஒரு படு மோசமாகிவிட்ட சூழ்நிலை. காவல்துறையில் கைகளை கட்டப்பட்டு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏண்டா இந்த கவர்மெண்ட் எப்ப தொலையும் அப்படின்ற ஏற்ற காவலர்கள் மத்தியில் கூட இருக்கு. பல காவலர்கள் என்று சொல்லியிருக்காங்க, சார் வேலை பார்க்க முடியல சார், அம்மாவுடைய கவர்மெண்ட்ல, தலைவருடைய கவர்மெண்ட்ல, அந்த எடப்பாடி கவர்மெண்ட்ல நிம்மதியா இருந்தோம், வேலை செய்ய விட்டாங்க. இங்க வேலை செய்ய விடல. உடனே பாத்தீங்கன்னா தேவையில்லாம பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய தலையீடு காவல்துறையில முழுமையாக இருந்து ஒட்டுமொத்தமா காவல்துறை ஒரு செயலற்ற நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. எனவே இது போன்ற அந்த போதை மருந்துகள், சட்ட ஒழுங்கு, மழைநீர் கால்வாய் சரிவர பண்ணாது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு இந்த சீரழிவு மக்களுக்கு சொல்லுகின்ற வகையில் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம்